ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். கன்மலை வெளிச்சத்தின் இந்த வெளிச்சத்தில் ஆண்டவர் நாம் இந்த கடைசி கால 70 நாட்களிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் வேதாகமத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவன் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வருகை மிகவும் சமீபமாக இருப்பதனால நீங்களும் நானும் அவருக்காக ஆயத்தமாகி தேசத்தினுடைய குடிகளையும் மக்களையும் ரட்சிப்பிலே நடத்துவதற்கு கர்த்தர் உங்களுக்கும் என்னையும் அழைத்து அவருடைய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே நாம் தேவன் பயன்படுத்தின பாத்திரமாகிய கொர்நேலியை குறித்தும் பேதுருவை குறித்தும் நாம் மீண்டும் காணவிருக்கிறோம். கர்த்ததாமே அவர்கள் மூலம் தேவன் பயன்படுத்தின காரியங்களை கொண்டு இன்றைக்கு கொர்நேலியை போல நீங்கள் இருக்கலாம், பேதுருவை போல இருக்கலாம். பேதுரு எப்படி செயல்பட்டு புறஜாதியாக இருந்த கொர்நேலிக்கும் அவருடைய வீட்டாருக்கும் அவருடைய பந்து ஜனங்களுக்கும் ரட்சிப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே ஊற்றப்பட்டு அவர்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற பேதுரு எப்படி உதவியாக இருந்தாரோ அப்படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியர்கள், திருச்சபை போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், இன்னும் மிஷனரிமார்கள், ஆண்டவர் நாமத்தினால் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் நீங்கள் அப்படி பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த அருமையான நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரம் அல்ல, கொர்நேலியை போல ஒருவேளை நீங்கள் தான தர்மங்களை செய்து நல்ல சத்தியத்தின்படி நடந்து நல்ல ஆண்டவருடைய பயபக்தி உள்ளவர்களாக இருந்து இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, கர்த்தருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறலைன்னா இந்த நாட்களில் ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது. ஒரு மனிதன் தன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருந்து முடிவறிந்து நிலைத்து நிற்கிறவர்களே ரட்சிக்கப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று திருவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் இருக்கிற நீங்கள் கொர்நேலியுடைய ஸ்தானத்தில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னால் பேதுருவை போல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சீஷராய், அப்போஸ்தலனாய், ஊழியக்காரர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தாலும் இவர்கள் இருவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறார்கள், இவர்களுக்கென்று வைத்த திட்டத்தை இவர்கள் எப்படி எந்த சூழ்நிலையிலே தனக்கு மாத்திரமல்ல தன்னை கூடியிருந்த தன்னுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், தன்னோடு வேலை செய்தவர்கள், போர் சேவகர்கள், இன்னும் அவருடைய வேலைக்காரர்கள் எப்படி அவர்கள் தேவன் பக்கமாய் திரும்ப தேவனை விசுவாசிக்க ரட்சிக்கப்பட இவர்கள் எப்படி உதவியாக இருந்தார்களோ இன்றைக்கு நாமும் தேசத்தில் நம்முடைய சுற்றி இருக்கிற மக்களுக்கு அப்படியே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியுடைய சாட்சியின் காரியத்திலும் பேதுருவுடைய வழிநடத்தலும் பார்க்கிற பொழுது ஆண்டவர் பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கொர்நேலியை குறித்து வாசிக்கிற பொழுது அவர் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை நாம் வாசித்து இருக்கிறோம். பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்பதை நாம் வாசித்து இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவனை அறியாத வெகுஜனமாய் நீங்கள் இருக்கலாம். இந்த பேதுரு என்ற இந்த கொர்நேலி என்ற ஒரு பட்டாளத்தான், 100க்கு அதிபதி, ஒரு இராணுவ துறையிலே இருக்கிறவர், ஒரு 100 பேருக்கு தலைவனாய் இருக்கிறவர். பாருங்க, ஆண்டவரை அறியலை, ஞானஸ்நானம் பெறலை, அபிஷேகம் பெறலை, தேவனுடைய ஊழியத்துக்குன்னு வரல. ஆனாலும் அதற்குள்ளாகவே அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் தான் மாத்திரம் அல்ல தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மத்தை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அப்ப இந்த கொர்நேலி தான் காரியங்களிலே நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது
தேவ தூதன் கொர்நேலியோடு பேசுகிறதையும், மீண்டும் அவர்கள் அடுத்த கட்ட காரியம் என்ன செய்ய வேண்டும், பரலோகம் எப்படி கொர்நேலியுடைய பயபக்தியும் தன் வீட்டார் அனைவரோடும் பயந்திருக்கிற காரியத்தையும் அவன் செய்கிற மிகுந்த தான தர்மத்தையும் தேவனோடு எப்பொழுதும் ஜெப தொடர்பிலே இருக்கிறதையும் பரலோக பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்தும் விதமாக, நினைப்பூட்டும் விதமாக தூதனை அனுப்பி கொர்நேலியோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கொர்நேலி நின்று விடல. சரி, நம்முடைய எல்லா காரியங்களும் பரலோகத்துக்கு தெரிஞ்சது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார், தூதன் வந்து சொன்னது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் சொல்லி விட்டுடலை. அதுக்கடுத்து தூதன் என்னென்ன செய்ய வேண்டும், பேதுரு என்று ஒரு மனிதனை யோப்பா பட்டணத்திலே எங்கே இருக்கிறார், எங்கே தங்கி இருக்கிறார், அவர் எப்படி போய் சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த தூதன் சொன்ன பொழுது அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு தன்னுடைய வேலைக்காரர்களையும் ஒரு போர் சேவகனையும், மிகுந்த பயபக்தியோடு பக்தியுள்ள ஒரு போர் சேவகனையும் அழைத்து 3 பேராக அந்த யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பி பேதுருவை சந்திக்க போகிற காரியத்தை நாம் கடந்த நாட்களிலே அறிந்திருக்கிறோம். அப்போ அவர்கள் பேதுருவை தேடி அந்த பட்டணத்துக்கு போகிற பொழுது பேதுருக்கும், ஏன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துகிறார் என்று சொன்னால், நீங்கள் யாரை சந்திக்கணுமோ அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த சம்பவத்துக்கு அடுத்த எதிர்பதத்தில் இருக்கிறவர்களை, எதிரிலே இருக்கிறவர்களுக்கும் ஒரே நேரத்தில், இப்போ பாருங்க, இங்கே கொர்நேலிக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த கொர்நேலி இவ்வளோ காரியம் செஞ்சா அவனால் ரட்சிக்கப்பட்ட முடியுமா, ஞானஸ்நானம் எடுத்துட முடியுமா? அதற்கு என்று ஆசாரியர்கள், ஊழியர்கள், திருச்சபைகள், அதற்கென்று தேவனுடைய செப வீடு இருக்கிறது. அதனால இதை எல்லாம் பெற்றுக்கொண்டதுனால ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியான பாத்திரமாய் தேவனுடைய பார்வையில் கொர்நேலியும் கொர்நேலியுடைய வீட்டாரும் அவருடைய போர் சேவகர்களும் வேலையாட்களும் ஆயத்தமாய் இருக்கிறதை அறிந்த பரலோகத்தின் தேவன் பாருங்க, அதற்கென்று பிரத்யோகமாக நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்களில் முதன்மையான சீஷனாகிய பேதுருவிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவனுக்கு சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, இவர்கள் யோப்பா பட்டணத்துக்கு தன்னுடைய ஆட்கள், கொர்நேலி ஆட்களை அனுப்பி வைத்துவிட்டு இவர்கள் பிரயாணப்பட்டு யோப்பா பட்டணத்தை போகிற பொழுது அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் பாருங்க 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏற்கனவே பேதுரு 9ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டு அறையில் ஏறுகிறார். அங்கே ஏறின பொழுது அவர் கண்ட ஒரு தரிசனம், அப்படி ஞான திருஷ்டி அடைந்து கடந்த நாட்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வானத்திலிருந்து கூட இறங்குகிறதையும், அதில் அசுத்தமுள்ள சில காரியங்கள், சில பறவைகள், சில விதமான அதில் தீட்டான காரியங்கள் இருக்கிறதாக பேதுரு பார்க்கிறார். ஆண்டவர் அதில் நான் தீட்டாக எண்ணாததை, விளக்கினதை, பரிசுத்தம் பண்ணினதை நீ ஏன் தீட்டா எண்ணுகிறாய் என்று சொல்லி அந்த காரியங்கள், அதில் இருக்கிற பறவைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறான் பேதுரு, இது யூதனுக்கு விளக்கப்பட்டது, தீட்டானதெல்லாம் புசிக்கக்கூடாது, யூதர்களுக்கு அது வழக்கமில்லை என்பதை அங்கே அவன் தேவனோடு பேசுகிறதையும், தேவன் அதற்கு மறுமொழியாக நான் தீட்டாக எண்ணாததை, இல்லை என்றால் சுத்திகரித்ததை நீ ஏன் தீட்டாக எண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் மறுமொழி கொடுக்கிறதையும், பின்பு இதை கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே, அதை தான் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். இப்ப இவன் ஞான திருஷ்டி அடைந்து அந்த தரிசனத்தை பார்க்கிறான். இவன் அதில் சில ஐயப்பாடுகள், இவனுக்கு கேள்வி வருகிறது. அதற்கு ஆண்டவர் ஆவியானவர் பதில் சொல்லுகிறார். இப்ப இதை சிந்தித்து கொண்டிருக்க வேளையிலே அந்த கொர்நேலியினால் அனுப்பப்பட்ட ஒரு போர் சேவகன் 2 புருஷர்களும் அங்கே வந்து விடுகிறார்கள். அப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், இவன் மேல் வீட்டு அறையில் இருக்கிறான், அவர்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், அந்த அவர் வீட்டு அருகாமையிலே அவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆவியானவர் 20வது வசனத்துல, நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அது மாத்திரமல்ல, அப்பொழுது பேதுரு கொர்நேலியினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அப்ப நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் தூதர்களைப் போல
ஏன்னா இன்னைக்கு யாசகராய் சிலர் பார்த்தீங்கன்னா வசனம் இருக்கிறது, வருகிறவர்கள் யாசகர்கள் என்று எண்ணிவிடாதே, தூதர்களும் அப்படிப்பட்ட விதமாய் உங்களிடத்தில் வருவார்கள். வருகிறவர்கள் சில பரிசுத்தவான்கள், சில தேவனுடைய பிள்ளைகள். ஏன் தேவன் யாரையும் பயன்படுத்த முடியும். உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் சில ஆலோசனைகளை, சில ஆபத்து வரப்போகிற நாசமோசங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக, அதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாக ஆலோசனையாக கொடுக்க ஆண்டவர் நமக்கு அனுப்புவார். அதை நீங்கள் அந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை பெற்று ஆவியானவரோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிற பொழுது வந்திருக்கிறவர் இன்னார், இவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை தேவனோடு தொடர்பு இல்லை, அந்த ஆவியில அது ஒரு நிறைவு இல்லைன்னா வந்திருக்கிறவர் நல்லவரா கெட்டவரா என்பது நமக்கு தெரியாது. பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாத, நான் தான் அனுப்பியிருக்கிறேன் போ. சில நேரத்தில் நமக்கு அந்த மாம்சம் அநேக சந்தேகங்களை கொண்டு வந்துவிடும். நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் புரிந்து கொண்டு நாம் அநேக நேரத்தில் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும், பெரும் பாதகத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ ஆவியானவரை அவரோடு பேசுகிறார். நீ ஒன்றுக்கு சந்தேகப்படாதப்போ நான் தான் அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கீழே இறங்கி வந்து அவரிடத்தை விசாரித்து, நீங்கள் தேடுகிறது என்ன? நீங்கள் தேடுகிற மனிதன் நான் தான் என்று முன்ன பார்க்கல. அவர் இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி பேதுருவும் பார்க்கல, அவர்களும் இவரை பார்க்கவில்லை. ஆனாலும் பரிசுத்த ஆவியான ரெண்டு பக்கமும் கரெக்டாக பாருங்க. கொர்நேலியுகிட்டையும் பேசியிருக்கிறாரு, இங்கே பேதுருகிட்டையும் பேசுகிறாரு. கொர்நேலியிட்ட பேசி தன்னுடைய ஆட்கள்கிட்ட சொல்லி அனுப்பினதை கொர்நேலியோடு இருந்த அந்த கீழ்ப்படிதல், அந்த தாகம், அந்த பயபக்தி தன்னுடைய சேவகர்களுக்குள்ளும் தன்னுடைய வேலைக்காரர்களுக்குள்ளும் இருக்கிறதை நாம் இங்கே ஆச்சரியமாய் பார்க்க முடியும். ஆவியானவர் இருந்தால் அந்த ஒரு மனம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது வந்து பேதுரு சொல்லுகிற பொழுது, அப்பொழுது என்ன காரியம், என்னை தேடி வந்த காரியம் என்ன என்று பேதுரு கேட்கிற பொழுது, அங்கதான் நீங்க கொர்நேலியை குறித்து நல்ல ஒரு சாட்சியை பார்க்க முடியும். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, இல்லை ஆண்டவரை அறியாமல் ஆண்டவர் நாமத்தினால் மிகுந்த பயபக்தியோடு தான தர்மங்களை செய்து நற்சாட்சி பெற்று இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு குடும்பமாக, ஒரு தேவனுக்கு, இந்த கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பெரியோராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, கொர்நேலி சொல்லலை, கொர்நேலி வீட்டார் சொல்லலை, யார் சொல்றாங்க? அப்பொழுது பேதுரு கொர்நேலியினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்துக்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு வசனம் சொல்லுது பாருங்க, 22வது வசனம், அப்போஸ்தலர் 10:22. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். பாருங்க, பரலோகத்துக்கு அவர் தூதன் சொல்லுகிற பொழுது அங்க என்ன சாட்சி? தேவனுக்கு பயந்தவன். கொர்நேலியை பற்றி சொல்லுகிற பொழுது தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், மிகுந்த தான தர்மத்தை செய்கிறவன், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அவனுடைய வீட்டார் போர் சேவகரால், மனிதர்களாலே. என்ன இன்னைக்கு பாருங்கன்னா, நம்மளை குறித்து நம்ம சாட்சி சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவருடைய வேலைக்காரர்களிடத்தில் சாட்சி பெறுவது என்பது மிக அரிதாக இருக்கிறது இந்த கடைசி காலத்தில். அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய எஜமான் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்ப நீதிமான், அப்பனா அவருடைய நீதி தவறாமல் இருந்திருக்கணும், உண்மை உத்தமாக இருந்திருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு அவர் பயந்து செபிக்கிற காரியத்தை அந்த வேலைக்காரர்கள், போர்ச்சேவர்கள் தொடர்ந்து பார்த்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, யூதர்கள் அவ்வளவு சீக்கிரமாக யாரையும் நல்லவர் என்று சொல்லிவிட மாட்டார்கள். ஏன்னா யூத குலத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், தன் ஜீவனையே கொடுக்க அந்த மக்களுக்காக வந்தார். ஆனால் அவரை கல்லெறிந்து கொன்றார்கள், கொலை செய்தார்கள். அவர் நன்மை செய்த பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வித்தியாசமாய் செய்து அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பேற்பட்ட யூத மக்கள் இந்த கொர்நேலியே நல்லவன் என்று சாட்சி பெற்றான் என்றால்
இவன் எப்படிப்பட்ட ஒரு இந்த மனிதனுடைய தேவ மனிதனுடைய சாட்சி இப்போ கூட இதுவரைக்கும் இன்னும் இந்த கொர்நேலி என்ற தேவ மனிதன் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுக்கல, அபிஷேகம் பெறலை. இந்த ஒரு கனியான வாழ்க்கை இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் பல வருஷங்களாய் தெய்வ சமூகத்தில் உறவில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட சாட்சி வருவது என்பது மிக அரிதாக இருக்கிற இந்த கடைசி காலத்தில் இன்னைக்காவது பரவாயில்ல. இது 2026 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தை. அப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு நீதிமான் இருந்திருப்பார்னா எவ்வளோ ஆச்சரியமான காரியம் பாருங்க. அப்போ யாரையும் ரட்சிக்க கர்த்தராலே முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது இதை கேட்ட உடனே பேதுரு பாருங்க, ஏன்னா அவன் ஒரு அப்போஸ்தலன், அது மாத்திரமல்ல அவன் ஒரு யூத குலத்திலே, இஸ்ரவேல் ஜனத்திலே யூத குலத்திலே வருகிறவன், அவன் மிக பரிசுத்தமாய் இருக்கிறவன். அவன் எல்லா ஆண்டவர் மோசேயின் கட்டளை பிரகாரம் எதெல்லாம் யூதர்களுக்கு விளக்கப்பட்டதோ, தீட்டானதோ, அருவருப்பானதோ, அது மனிதர்களாக இருக்கட்டும், அது விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், செத்ததாக இருக்கட்டும், அது நாற்றம் எடுத்து இதையெல்லாம் அவர்கள் தொடவும் மாட்டார்கள், புசிக்கவும் மாட்டார்கள். அதனால்தான் தேவன் அந்த தரிசனத்தில் காண்பிக்கிற பொழுது இதெல்லாம் தீட்டு, இது யூதன் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அந்த ட்ரெடிஷனில், அந்த வைராகியம், அந்த பாரம்பரியத்தில், அந்த நியாயப்பிரமாணம் கட்டளைகளில் அவர்கள் அவ்வளோ வைராகியமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்க, பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபச்சாரம் செய்து அடுத்த மறுநாள் கொர்நேலியை சந்திக்க பேதுரு போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, இந்த நாட்களில் இப்படிப்பட்ட கொர்நேலி ஆட்களை போல உங்களை தேடி சிலர் வரலாம் ஒரு உதவிக்காக. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய அதாவது உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி, நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதை கேட்கறதுக்கு எங்க எஜமான் ஆவலா இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்பதற்கு ஆவலா இருக்கிறாங்க. அதற்கு அவர் சாதாரணம் அல்ல, தேவத்தனமாய், அதாவது பரிசுத்த ஆவியினாலே, அதாவது தூதனாலே கட்டளை பெற்றிருக்கிறார் என்றவனே பேதுருக்கு ஒரு ஆச்சரியம். என கட்டளை பெற்றவர் கொர்நேலி இருந்து ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு புறஜாதி ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். அவர் ஒரு அப்போஸ்தலரோ இல்லை யூதரோ இல்லை இஸ்ரவேலரில் ஒரு கோத்திரமோ இல்லை. அப்ப உடனே அவர்களுக்கு உபசாரம் செய்து அவளோடு தங்கி மறுநாள் காலையிலே அவரை சந்திக்க போகிற பொழுது 24ஆம் வசனம் சொல்லும், மறுநாளில் செசரியா பட்டணத்தை பிரவேசித்தார்கள். கொர்நேலி தன் உறவின் முறையையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். நீங்க முதல்ல பார்க்கிற பொழுது தன் வீட்டார் அனைவரோடும் தேவ பக்தி உள்ளவன். தன் வீட்டார் அனைவர்னா ஒருவேளை கணவன், மனைவி, பிள்ளைகள் இருக்கலாம், இல்ல அண்ணன் தம்பி அப்படி இருக்கலாம். தான் வீட்டார் அனைவர்னா கணவன், மனைவி, பிள்ளைகள் தான் வீட்டார் அனைவர். இப்ப அடுத்தது பேதுரு வர்றதுக்காக காத்திருக்கிற இந்த கொர்நேலியு தன் உறவின் முறை, மாமன் மச்சான் இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பா இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், இப்படிப்பட்ட உறவின் முறை, இரத்த சம்பந்தமுள்ள உறவின் முறைகளையும் அழைத்து, அது மாத்திரம் இல்ல, விசேஷித்த நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு, தன்னுடைய படித்த இடமா இருக்கலாம், வேலை செய்த இடமா இருக்கலாம், அவர்களையும் அழைத்து வருகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, இன்னும் ஆண்டவரை அறியாத நீங்கள் அந்நிய ஜனங்களா இருக்கலாம். எப்பொழுதுமே நம்ம ஒரு நன்மை பெற்றோம்னா, இந்த உலகத்திலே வழக்கு சொல்லியிருக்கிறது, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று தமிழ் சொல்லிலே ஒரு வழக்கு சொல்லியிருக்கிறது. அப்ப இந்த உலகத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு இன்பம் இருக்கும் என்று சொன்னால், உன்னதமான தேவன் பரலோகத்தில் நம்ம நித்தியமாய் நடத்த போகிற இந்த இன்பம் பாருங்க, அழிந்து போகிற இந்த உலகத்தினுடைய துணிமணிக்காக, ஒருவேளை சாப்பாடு ஆகாரம் பிரியாணிக்காக, இல்லை ஏதாவது ஒரு செல்போனுக்காக, இல்லை ஒரு வஸ்திரத்துக்காக, ஒரு காருக்காக, இந்த உலகத்தில் ஒரு 50-60 வருஷத்துல அதெல்லாம் அழிந்து போயிடும். சில பொருட்கள்லாம் 10 வருஷம் கூட வராது. அதுக்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படுகிறோம். மற்றவங்களுக்கு சொல்றோம், அந்த கடையில் போனால் துணி நல்லா இருக்கும், இந்த கடையில் போனால் பிரியாணி நல்லா இருக்கும், இந்த இடத்துல போனால் அந்த ஃபர்னிச்சர் நல்லா இருக்கும், இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா இருக்கும், இந்த இடத்துல போனால் அந்த கார் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துல நம்ம மறிக்கிறதுக்குள்ளாக நம்ம விட்டு போய்விடும். இதற்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு, எவ்வளோ டிராவல் பண்ணி, எத்தனையோ கூகுளில் சர்ச் பண்ணி நாம் மற்றவர்களுக்கு பரிசாக சொல்லுகிறோம், மற்றவங்களை அட்வைஸ் பண்ணுகிறோம், மற்றவங்களுக்காக நம்ம சொல்லுறோம். ஆனா பரலோகத்தின் தேவனை, ரட்சிப்பு என்பது ஒரு முறைதான். அது இந்த பூமியில தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாவம் பெற்று நாம் அறிக்கை செய்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டு தான் பாவி என்று யாரெல்லாம் ஒற்றுக்கொண்டு அவரிடத்தில் தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்கிறாங்கன்னா,
அவங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுப்பார், பாவ மன்னிப்பை கொடுப்பார். தன் இருதயத்தில் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். இந்த ரட்சிப்பு கிடைச்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, நித்தியமா அவரோடு வாழ போகிற அந்த லைஃபை இன்னைக்கு கிறிஸ்தவர்களே சொல்லுவது இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களோடு உங்க இண்டஸ்ட்ரியில, தொழிற்சாலையில, நீங்க வேலை செய்யற மால்ல, நீங்க படித்து கொடுக்கிற அந்த கல்வி கூடத்துல, இல்ல நீங்க வேலை செய்யற எக்ஸ்போர்ட்ல, நீங்க செய்யற பஜார்ல, நீங்க படிக்கிற பள்ளியில, காலேஜ்ல, இன்னும் நீங்க போற ஜிம்ல, இன்னும் மற்ற அநேக பார்த்தீங்கன்னா பட்டணத்துல, நகரத்துல, கிராமத்துல, உறவின் முறையில, உங்க சொந்த பந்தங்கள்ல, ஏன் உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரி பிள்ளைகள்ல, ஏன் சில பெற்றோர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. பெற்றோர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்குறீங்க, பண்டிகை வருகிற போது இனிப்பு துணிமணி வாங்கி கொடுக்குறீங்க. இதை எல்லாவற்றையும் மேலானது இந்த ரட்சிப்பு. இதை நீங்க வாங்கி கொடுக்க பிரயாசப்படணும். இது ஜீவன். அதெல்லாம் வெறும் பொருள், அதெல்லாம் ஒரு ஆகாரம், ஒரு வேலைக்கு தான். அதுக்கடுத்து திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் தாகம் எடுக்கும், திரும்பவும் சரீரத்துக்கு தேவை. ஆனால் ஒரு முறை அவர் ரட்சிப்பாகிய ஜீவ தண்ணீரை பெற்று, சமாதான ஜீவ தண்ணீரை பெற்றுட்டீங்கன்னா, அந்த சமாரியா ஸ்திரீக்கு எப்படி ஒரு முறை அதை பெற்றுக்கொண்ட பொழுது வாழ்நாள் முழுதும் அவளுக்கு தாகமே இல்லை. பாருங்க, இந்த உலக தண்ணீரை நீங்க குடிக்கிற பொழுது மறுமுறை தாகம் எடுக்கும். ஆனால் ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகிவிட்டால், அது இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டால், உங்கள் உள்ளத்தில் அவரை நினைத்து விட்டால், அவரோடு ஒப்புரவாகிவிட்டால், அவருடைய ரட்சிப்பை பெற்றுவிட்டால், அவருடைய முகத்தை பார்த்து விட்டால், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து விட்டால், ஒரு நாளும் உங்களுக்கு தாகமோ பசியோ எடுக்காது. ஏன்னா மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்க வீட்டுக்கு அருகாமையில் எத்தனையோ பேர் இருக்காங்களே. நீங்க பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, ஃப்ளைட்ல போறீங்க, கப்பல்ல போறீங்க, பைக்ல போறீங்க, நடந்து போறீங்க, வாக்கிங் போறீங்க, இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய மாலுக்கு போறீங்க, நிறைய பேர் போறீங்க. சில பேர் சினிமாவுக்கு போறீங்க, சில பேர் பொதுக்கூட்டத்துக்கு போறீங்க, எத்தனையோ காரியங்களுக்கு போறீங்க, எத்தனையோ பேரை பார்க்குறீங்க. எதையோ அழிந்து போகிறது சொல்றீங்க. அழியாத நித்திய ஜீவனை, அழியாத தெய்வத்தை, நமக்கெல்லாம் ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கலனா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அறியாததே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அறிந்தும் மற்றவர்களுக்கு அறிவிக்காமல் இருப்பது மகா பாவம். நாளைக்கு நியாயத்தீர்ப்பில் போய் நிற்கும் பொழுது அவங்கெல்லாம் அவங்க மேல எப்படி தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனை காட்டிலும் மேலான ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை அந்த சந்ததி சொல்லலையாம். அதனால சாலமோனை காட்டிலும் பெரியவர் ஒரு இருக்கிறார் என்று எனக்கு தெரியல, நான் எழுந்து அந்த நாளில் குற்றம் சுமத்துவேன், யூதர்கள் மேல, இஸ்ரவேலர்கள் மேல, எனக்கு அறிவிக்காத மேல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தென் தேசத்து ராஜஸ்திரி எப்படி குற்றம் சுமத்துவாலோ அப்படியாக இன்றைக்கு ஒருவேளை நீ ஒரு அந்நிய புறஜாதியுடைய கம்பெனியில் ஒரு மேனேஜிங் டைரக்டராக இருக்கலாம், ஒரு மேனேஜராக இருக்கலாம், அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டிரைவராக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல ஒரு உதவி ஊழியராக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் இருந்து அந்த காலேஜில் நீங்கள் படிக்கலாம், இல்லை இடத்துல அவங்களால நன்மை பெறலாம். எல்லாவற்றையும் பெற்று இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அது? அதனால் பார்த்து கொண்டு இருக்கிற இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருத்தருக்காவது நீங்க நிறைய ரட்சிப்பு சொல்றதுக்கு வழி இருக்கிறது. உங்க பர்த்டே அவங்களை இன்வைட் பண்ணலாம், உங்க திருமண நாளில் இன்வைட் பண்ணலாம், உங்க வீட்டில் ஒரு ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையில ஒரு பொது விடுமுறையில நீங்க இன்வைட் பண்ணலாம். இல்லை என்று சொன்னா உங்க கல்லூரி நண்பர்களை, உங்களுடைய பாலிய சிநேகத்தில் உள்ளவங்களை, உங்க வயதுள்ள வாலிபர்களை, வாலிப பெண் பிள்ளைகளை, இல்லை உங்களோட உறவின் முறைகளை, ஏதோ ஒரு குடும்ப ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷமான ஒரு நாள், ஒரு மனமகிழ்ச்சியான நாள், ஏதோ ஒரு பேர் வச்சு நீங்க அந்த ஒரு கூடுகையை ஆரம்பித்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து, சரீரத்துக்கு ஆகாரத்தை கொடுத்து, நல்ல அவருடைய வார்த்தையும் கொடுத்து, ரட்சிப்புனா இதுதான், பாவ மன்னிப்புனா இதுதான், பரலோகனா இவர் தான் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார், பாவத்தை மன்னிக்கிறவர் இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளும் இல்லை, இயேசு கிறிஸ்துவான்னு சொல்லி நீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, பிரயாசப்பட்டு பாருங்க. மாசத்துக்கு ஒரு முறை பிரயாசப்பட்டு பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை பிரயாசப்பட்டு பாருங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நீங்க 4 பேர், ஒரு 10 பேரை கூட்டி நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க 4 வாரத்தில் ஒரு 40 பேருக்கு சொல்லலாம், வருஷத்துல 400 பேருக்கு சொல்லலாம். இந்த பூமியில நீங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம், ஒரு 100 வருஷம் இருக்கிறவங்க எத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க யோசிச்சு பாருங்க. அதையெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. ஒன்றுக்கும் உதவாத இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, வலைதளங்கள், தேவையில்லாத பேச்சு, வீண் பேச்சு, பணத்தை விரயமடித்து நேரமாக்கி நம்முடைய சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிற காரியத்திலே உங்க காரியங்கள் போய்விடுகிறது.
ஆனால் இந்த கொர்நேலியை பாருங்க, பேதுரு வரப்போகிறார் என்பதை அறிந்து தான் வீட்டார் மாத்திரமல்ல, அவனோடு தன்னுடைய உறவு முறைகளையும் தன்னுடைய சகோதரர்களையும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்களையும் அழைத்து வந்து அங்கே காத்து கொண்டிருக்கிறான். இதுதான் ஒரு தேவ வாஞ்சை. இது தாகம் உள்ளவனுக்கு தான் தேவன் தண்ணீரை கொடுப்பார். அப்படி பேதுரு உள்ளே வருகிற பொழுது 25ஆம் வசனம், பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலி அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். அப்ப பேதுரு சொல்றாரு, நானும் உன்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் தான், இப்படிலாம் செய்யாதுன்னு சொல்லி. எனக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப ஹானர் பண்ணாங்கன்னா நம்ம சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுவோம். பேதுரு மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன். ஆனால் பாருங்க, அதை பற்றி அவர் என்ன பண்ணல, பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, தான் யாரு என்பது பேதுருக்கு தெரியும். அப்ப இந்த கொர்நேலி மாதிரி இந்த நாட்களில் நீங்க தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப பேதுரு பேசுகிற பொழுது 28ஆம் வசனம், அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியோடு கலந்து அவனிடத்தில் போக்குவரத்துமாய் இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். 29, ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதுக்கு கொர்நேலியும் தான் நடந்ததே 30வது வசனம், அப்போஸ்தலர் 10:30, அது கொர்நேலியும், 4 நாளைக்கு முன்னே இந்த நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று 31ஆம் வசனம், கொர்நேலியே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதி நினைத்தருளப்பட்டது அப்படின்னு சொல்லி பேசினதை சொல்லி, யோப்பா பட்டணத்தில் பேதுருவாகிய நீங்கள் இருக்கிறதை எனக்கு சொல்லி, இந்த போய் அவரை அழைத்து வந்து உங்களுக்கு அறிவிக்க வேண்டியதை பேதுரு அறிவிப்பார் என்று சொன்னார். அதனால நீங்க அறிவிக்க போற அந்த வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன், என்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறேன், தான் அழைத்த நோக்கத்தை கொர்நேலி சொல்லுகிறார். அப்ப பாருங்க, பேதுரு ஆண்டவர் சொல்றார். அப்ப பேதுரு 34ஆம் வசனம், அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் 35, எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். 36, எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 38, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு இருந்தபடியினாலே அவன் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவாயும் சுற்றி திரிந்தார். அவர் எவ்வளவு நன்மை செய்தார், எப்படி பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார் என்பதை எல்லாம் சொல்லி 41, ஆயினும் எல்லா ஜனங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களுக்கும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளாய் எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்த நியாயாதிபதி என்றும் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புக்கும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். தேவன் இந்த பேதுருக்கும் அவர் சீஷர்களுக்கும் யூதேயா சமாரியா உலகத்தின் கடையாந்திர வரைக்கும் போய் அவர் நாமத்தை பிரசாப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவளை சீஷராக்கும்படி சொன்னதை சொல்லி, அப்போ 43ஆம் வசனத்தில் பாருங்க, பேதுரு சொல்லும் பொழுது, அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றார். இந்த 44வது வசனத்தை கூடியிருந்த இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப ஒரு வசனத்தை கேட்டவுடனே, நீங்க ஊழியக்காரா இருக்கிறீங்களா, நீங்கள் போய் ஒரு பிரசங்கம் பண்றீங்களா, ஒரு போதனை பண்றீங்களா, ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா, ஒரு குடும்ப கொடுக்கல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறீங்களா, உங்கள் வார்த்தையை கேட்கிற உடனே அந்த வார்த்தையிலிருந்து வல்லமை பெறப்பட்டு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அருமையான தாயாரே, வாலிபனே, ஊழியக்காரர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது, அன்றைக்கு பேதுரு பேசின பொழுது அந்த ஜனங்கள் கொர்நேலி வீட்டிலே இருந்த அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியான எப்படி ஊற்றப்பட்டாரோ, இன்றைக்கு உங்கள் இருதயத்தை கொர்நேலியை போல நீங்களும் மாறி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அநேக ஆத்துமாக்களை உங்கள் மூலமாய் பரலோகத்துக்கு தந்துள்ளும்படியாக தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். God bless you. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி, ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.